பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 5வது வசனம். ஆத்துமா காத்திருக்கிறது. நம்மளுடைய ஆத்துமா யாருக்கு காத்திருக்கிறதுன்னு பார்க்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமீன். இன்னைக்கான வார்த்தை என்ன ஆண்டவர் சொன்னாரு? ஆத்மா. அந்த ஆத்மா என்ன பண்ணுதான்? காத்து இருக்கிறது. யாருக்கு காத்திருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கா. அப்ப நம்மளோட மனவாளனாக யானவருக்கு இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரு, அவருக்கு சித்தமான அவர் வருகையில நான் காணப்படணும், இல்ல அவருக்கு சித்தமான அது வருகைக்கு முன்னாக கிறிஸ்துக்குள்ள என் மரணம் நேரிட்டாலும் இங்க நான் மறித்தாலும் நிச்சயமாய் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். அந்த நிச்சயம் ஏன்? எப்படி அந்த நிச்சயம்? இந்த வேதத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர் கிருபையினால விசுவாசத்துல நம்ம ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவர் சொல்லி இருக்கிறபடி ஞானஸ்நானம் எடுத்து முழுக்க ஞானஸ்நானம் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தினால ஆவியானவர் நம்மளுக்கு அச்சாரமா அவர் முத்திரையை போட்டு நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி கொண்டு வந்து நம்ம கிறிஸ்துவின் வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கறச்சே நம்ம ஆத்மா என்னத்துக்கு காத்திருக்குது? கர்த்தருக்கு காத்திருக்கு. அடுத்த லைன் பாருங்க. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நிச்சயமா நான் இருக்கிற இடத்துக்கு உங்களையும் கூட்டிக் கொண்டு போவேன்னு சொன்னார் இல்லையா? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயுதப்படுத்தி விட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த வார்த்தையை நம்ம நம்பி இருக்கோம். என்னன்னு? என் மணவாளன் வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போவார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில பேர் கணவன்மார்கள் வெளியூர்ல இருக்கலாம். நான் வந்து இங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறேம்மா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா, விசா கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு. அப்ப அந்த மனைவி எப்படி நம்பிட்டு இருப்பா? அந்த குடும்பம் நம்பிட்டு இருக்கோம்ல, அப்பா வந்து கூட்டிட்டு போவார், கணவன் வந்து கூட்டிட்டு போவார் அப்படின்னு. அது போல நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரதான் போகிறாரு, நம்மளை கூட்டி கொண்டு தான் போக போறாரு. நம்ம நித்திய ஜீவன் நம்ம அடையதான் போறோம். அதுக்காக தான் இந்த ஆத்மா என்ன காத்து கொண்டு இருக்குதான். எதுக்காக? என் மனவாளனுக்காக. இன்னைக்கு நீங்க அப்படி காத்து கொண்டு இல்லைனாக்கா, ஆண்டவரே உங்களுக்காக காத்திருக்க, நீங்க வரும்போது உங்க வருகையில நான் காணப்பட, என் குடும்பம் காணப்பட, அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு திறப்பு நின்று ஜெபிங்க. உத்தரவாதம் எடுங்க உங்க குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, மற்ற ஜனங்களுக்காக ரட்சிக்கப்படணும். பாப சாபத்துல இருக்கிறவங்க, இயேசு அறியாதவங்க மனம் திரும்பணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கணும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மாக்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு கொள்ளை பொருளாக வரணும். ஒரு பாவி நரகத்துக்கு போறது தேவ சித்தம் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள, ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ள வருது தேவனுக்கு பிரியமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்காக காத்திருந்து நம்ம போகச்சே வெறுங்கையோடைய போவும் மனவாளனை பார்க்க இல்லை, கொள்ளை கொள்ளையாக அவருக்காக நம்ம குடும்பங்களையும் இனஜன மக்களையும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பங்களையும் தேசத்துல இருக்கிற மக்களையும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தேவனுக்கு என்று நம்ம சொந்தம் கொண்டு எடுத்துக்கொண்டு போக ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக காத்திருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே வருத்தத்தையோ இந்த லௌகீக காரியங்களை குறித்து அல்ல ராஜா, எங்களோட மாம்சீக எண்ணங்களை குறித்து அல்ல ராஜா, உலகத்தின் இச்சைகளை குறித்த காரியங்களை குறித்து அல்ல ராஜா. ஆண்டவரே மணவாளனே எங்கள் கர்த்தாவே எங்கள் ஆத்துமா உமக்காக உமக்குள்ளாக காத்திருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படி உம பேர நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீர் மீண்டும் வரதான் போகிறீர் தகப்பனே. எங்களுக்கு தேவனே நீர் மனுஷகுமாரனாக வந்தீர். எங்கள் ஒவ்வொருத்தரோட பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்து உமது ரத்தத்தை சிந்திய எங்களே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவர் ரத்தத்தினால கிரைய நீ ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றி. மரித்தீர், ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு எழுந்தீர் தகப்பனே. பாதாளத்தையும் சாத்தனையும் நீ ஜெயித்த தேவனே. ஆண்டவரை ஜெயகிறிஸ்து எங்களோடு இருந்து நாங்களும் பாவத்துக்கு மரித்து உமோடு கூட உயிர்த்ததில் பங்கடைந்து ஆண்டவரை நித்திய ஜீவனை அடையும்படியாக மறுபடியும் எங்களுக்காக நீர் வரப்போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. எங்கள் ஆத்மா கர்த்தாவை உமக்காக காத்திருக்க, மற்ற ஆத்மாக்களை உமக்குள்ளாக நடத்த நீர் வரும்போது நாங்கள் வெறுமையாக வராதபடிக்கு ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்து உமபாதத்து படியில வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். God bless you.